ஹை வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ். சிச்சுவேஷனல் வீடியோஸ் இந்த சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு சிச்சுவேஷன் கொடுத்துருவேன். அந்த சிச்சுவேஷனில் எப்படியெல்லாம் நீங்கள் இங்கிலீஷில் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறீங்க. அது மாதிரி ஒரு சிச்சுவேஷன். நீங்கள் அடுத்த மாதம் மதுரைக்கு போகிறீங்க. இப்போ அடுத்த மாதம் அப்படின்னா இனிமேல் நடக்க போகுது. இப்போ இனிமேல் நடக்க போகுது அப்படின்னாலே ஃப்யூச்சர் டென்ஸ். எதிர்காலத்தை குறிக்கிறத நம்ம வில், ஷால் இந்த 2 வார்த்தைகளை யூஸ் பண்ணி குறிக்கலாம். இப்போ இந்த கோ அப்படின்னு இருக்குது பாருங்கள், அது வேர்பு, வேலையை குறிக்கும் வார்த்தை. இப்போ நீங்கள் அடுத்த மாதம் மதுரை போகிறீங்க. அப்போ யூ வில் கோ, இல்லாட்டி ஐ வில் கோ டு மதுரை நெக்ஸ்ட் மந்த். அப்போ இந்த வில் கோ அப்படிங்கிறது இனிமே பண்ண போகிற ஒர்க்கை குறிக்குது. இந்த சிச்சுவேஷனை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கிட்டு இதே மாதிரி நிறைய சிச்சுவேஷன்ஸ் நீங்களாக யோசித்து சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும். இப்போ அடுத்த மாதம் நான் கோயிலுக்கு போவேன். ஐ வில் கோ டு டெம்பிள் நெக்ஸ்ட் மந்த். இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணணும் வார்த்தைகளை. ஓகே, இப்போ நீங்கள் அடுத்த மாதம் மதுரைக்கு போகிறீங்க. ஐ வில் கோ டு மதுரை நெக்ஸ்ட் மந்த். அதுக்கு ஒரு டிக்கெட் முன்பதிவு செய்ய போகிறீங்க. ஓகே, டிக்கெட் புக் பண்ண போகிறீங்க. இப்போ உடனே அதை செய்ய போகிறீங்க. அதுக்கு பேர் வந்து இமீடியட் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த மாதம் அப்படிங்கிறதுக்கு ஃப்யூச்சர் டென்ஸ், உடனே செய்ய போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு இமீடியட் ஃப்யூச்சர். இமீடியட் ஃப்யூச்சர் அப்படின்னாலே கோயிங் டு வந்துடும். ஐ எம் கோயிங் டு ஈட், நான் சாப்பிட போகிறேன். ஐ எம் கோயிங் டு ரைட், நான் எழுத போகிறேன். ஐ எம் கோயிங் டு ரிசர்வ் எ டிக்கெட், ஐ எம் கோயிங் டு புக் எ டிக்கெட் சொல்லலாமா? ரொம்ப ஈஸி. ஸோ இமீடியட் ஃப்யூச்சருக்கு கோயிங் டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப நாள் கழித்து செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுக்கு வில் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஷால் யூஸ் பண்ணலாம். இப்போ தமிழ் வாக்கியத்தை பாருங்கள். அதுக்கு ஒரு டிக்கெட் முன்பதிவு செய்ய போகிறீங்க. ஏற்கனவே ஒரு டிக்கெட் முன்பதிவு செய்திருந்தீர்கள். ஆல்ரெடி ஒரு டிக்கெட்டை புக் பண்ணியிருந்தீங்க. அப்போ அது என்ன டென்ஸ்? கடந்த காலம். ஓகே, நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம். இப்போ எதிர்காலம் பார்த்தாச்சு. ஐ ஆம் கோயிங் டு, அது இமீடியட் ஃப்யூச்சர். அதே மாதிரி கடந்த காலத்தில் ஒரு வேலை செஞ்சுருக்கிறீங்க, அதை சொல்ல போகிறீங்க. ஏற்கனவே ஒரு டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்க. அப்போ அந்த புக் அப்படிங்கிற வேர்பை, ஓகே, அதே மாதிரி இன்னொரு வேர்ப் இருக்குது பாருங்கள், ரிசர்வ். அந்த ரிசர்வ் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணணும். சரியா? ஆல்ரெடி ஐ ரிசர்வ்டு எ டிக்கெட், ஆல்ரெடி ஐ புக்டு எ டிக்கெட். அதை நீங்கள் கேன்சல் பண்ண போகிறீங்க. அது இமீடியட் ஃப்யூச்சர். ஐ எம் கோயிங் டு கேன்சல் தட் டிக்கெட். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான சிச்சுவேஷன். இமேஜின் நீங்களே பண்ணிக்கலாம். அந்த இமேஜினேஷன் வந்து ரொம்ப ஈஸி. இமேஜின் பண்ணிவிட்டு அதை நீங்கள் இங்கிலீஷில் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ இதில் என்னென்ன டென்ஸ் பார்த்துருக்கோம்? சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் பார்த்தோம், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பார்த்துருக்கோம். அவ்வளோதான். இப்போ குக், ஸ்வீட், ப்ரிப்பேர், டேஸ்டி இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி இந்த மேலே கொடுத்துருக்கிற தமிழ் வாக்கியங்கள் மாதிரி இங்கிலீஷில் நீங்கள் ஃப்ரேம் பண்ணுங்கள். கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பண்ணிடுங்க. ஆன்சர் பார்த்து மிஸ்டேக்ஸை திருத்திக்கலாம். உங்களுக்கு நான் க்ளூ கொடுத்துட்றேன். நான் சமைக்க போகிறேன். அப்போ அடுத்த வேலை அது பண்ண போகிறேன். இமீடியட் ஃப்யூச்சர். இமீடியட் ஃப்யூச்சர்னால் என்ன யூஸ் பண்ணணும்? முதல்ல நம்ம பார்த்துட்டோம். நான் ஒரு இனிப்பு செய்ய விரும்புகிறேன். நான் இதை செய்ய போகிறேன். நான் இனிப்பு செய்ய விரும்புகிறேன். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்தோம். நான் ஒருத்தரை மீட் பண்ணணும், என்னுடைய ஃப்ரெண்டை மீட் பண்ணணும். ஐ வாண்ட் டு மீட் மை ஃப்ரெண்ட். ஐ வுட் லைக் டு மீட் மை ஃப்ரெண்ட். அது பார்த்தோமா லாஸ்ட் வீடியோஸில்? அதே மாதிரி தான் இந்த சென்டென்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. நான் ஒரு இனிப்பு செய்ய விரும்புகிறேன். எனக்கு இனிப்பு பிடிக்கும். எனக்கு வந்து ஸ்வீட் பிடிக்கும். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நான் ஏற்கனவே, அந்த ஏற்கனவேன்னு வந்த உடனே கடந்த காலம் ஆயிடுது. நான் ஏற்கனவே இனிப்பு செய்திருக்கிறேன். ஆல்ரெடி நான் செஞ்சுருக்கிறேன். அது சுவையாக இருந்தது. அப்போ நான் செஞ்சப்போ அது நல்லா இருந்துச்சு. அப்போ இந்த 2 வாக்கியங்கள், கடைசி 2 வேர்ப்ஸ் இருக்குது பாருங்களேன், அதாவது வார்த்தைகள் இருக்குது பாருங்களேன், ப்ரிப்பேர் அண்ட் டேஸ்டி. இந்த 2 வார்த்தைகளை பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணணும். இந்த 2 வார்த்தைகளில் ஒரு வார்த்தை மட்டும்தான் வேர்பு. இப்போ அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் என்ன? ப்ரிப்பேரோட பாஸ்ட் டென்ஸ் என்னது? ப்ரிப்பேர்டு. அவ்வளோதான். இப்போ இந்த சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃப்ரேம் பண்ண சென்டென்சஸ் கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். இமீடியட் ஃப்யூச்சர், நான் சமைக்க போகிறேன். ஐ எம் கோயிங் டு குக். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஐ எம் கோயிங் டு குக். உடனே செய்ய போகிறத இந்த மாதிரி கோயிங் டு யூஸ் பண்ணி சொல்லலாம். நான் என்ன விரும்புகிறேன்? ஐ வாண்ட் டு ப்ரிப்பேர் ஏ ஸ்வீட். நான் ஒரு ஸ்வீட் செய்ய போகிறேன்.
ஏற்கனவே நான் அந்த ஸ்வீட்டை பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ஐ ப்ரிப்பேர்டு எ ஸ்வீட். நான் ஒரு ஸ்வீட்டு பண்ணியிருக்கிறேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இட் வாஸ் டேஸ்டி. இட் இஸ் டேஸ்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இட் வாஸ் டேஸ்டி அப்படின்னா கடந்த காலம். இஸோட பாசன்ஸ் வாஸ். நேற்று, நேற்றுன்னு வந்தாலே எஸ்டர்டே, கடந்த காலம். நேற்று நான் அவரை அங்கே பார்த்தேன். பார்க்குறதுக்கு இங்கிலீஷில் சி. அதனுடைய பாஸ்ட் ஃபார்மில் நீங்கள் சொல்ல போகிறீங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இன்றைக்கி நான் கல்லூரிக்கு செல்கிறேன். இன்றைக்கி நான் கல்லூரிக்கு காலேஜுக்கு போகிறேன். நான் அங்கு அவரை பார்ப்பேன். நாங்கள் இருவரும் நாளை மதுரை செல்வோம். அவ்வளோதான் சென்டென்சஸ். ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணுங்கள். நேற்று நான் அவரை அங்கே பார்த்தேன். ஐ சா ஹிம் தேர் எஸ்டர்டே. எஸ்டர்டே அப்படிங்கிற வார்த்தையை இங்கே டைப் பண்ண விட்டுட்டேன், அதை சேர்த்து வாசிக்கோங்க. ஐ சா ஹிம் தேர் எஸ்டர்டே. இல்லைன்னா அந்த எஸ்டர்டே முன்னாடி கூட வரலாம். எஸ்டர்டே ஐ சா ஹிம் தேர். நான் நேற்று அவரை அங்கே பார்த்தேன். இன்றைக்கி நான் காலேஜுக்கு போகிறேன். ஐ கோ டு காலேஜ் டுடே. நான் அங்கே அவரை பார்ப்பேன். ஐ வில் see him there. நாங்கள் 2 பேரும் நாளைக்கு மதுரைக்கு போகிறோம். we will go to மதுரை tomorrow. ரொம்ப சிம்பிள். அவர் ஒரு அரசு அதிகாரி. அரசு அப்படிங்கிறதுக்கு கவர்மெண்ட், அதிகாரி அப்படிங்கிறதுக்கு என்னது? அதை அந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. அவர் ஒரு அரசு அலுவலகத்தில் வேலை செய்கிறார். ஓகே, இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த ஒர்க் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவீங்க? யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் ஒரு காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஐ ஆம் ஸ்டடியிங் இன் அ காலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி அவர் ஒரு அரசு அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். மறுபடியும் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் சொல்ல போகிறீங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் தற்போது மெடிக்கல் லீவில் இருக்கிறார். இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணி சொல்ல போகிறீங்க. அதே மாதிரி விரைவில் மறுபடியும் அலுவலகம் செல்வார். இப்போ இனிமேல் போக போகிறாரு விரைவில். அப்போ வில் யூஸ் பண்ணுறோம், எதிர்காலம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஹீ இஸ் அ கவர்மெண்ட் ஆஃபீஸர். அவர் ஒரு அரசு அதிகாரியாக இருக்கிறார். ஹீ இஸ் எ கவர்மெண்ட் ஆஃபீஸர். ஹீ ஒர்க்ஸ் இன் எ கவர்மெண்ட் ஆஃபீஸ். இல்லைனா ஹீ இஸ் ஒர்க்கிங் இன் எ கவர்மெண்ட் ஆஃபீஸ். ரெண்டுமே சொல்லலாம். He works in a government office. He is working in a government office. Now he is on medical leave. அவர் மெடிக்கல் லீவில் இருக்கிறார். Now he is on medical leave. Soon, விரைவில், he will go to office. விரைவில் அவர் ஆஃபீஸ்க்கு போவார். இப்போ நீங்கள் இந்த வாக்கியங்களை ஃப்ரேம் பண்ணி கமெண்ட்ஸில் டைப் பண்ணி எனக்கு அனுப்புங்க. நீங்கள் அனைவரும் ஒரு டாபிக் பற்றி பேச போகிறீர்கள். பேச போகிறீங்க. இப்போ உடனே பேச போகிறீங்க டாபிக் பற்றி. அப்போ இமீடியட் ஃபியூச்சர் அப்ளை பண்ணணும். இந்த ஸ்பீக் அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணி இமீடியட் ஃபியூச்சர். இமீடியட் ஃபியூச்சர்னால் நான் என்ன சொன்னேன்? கோயிங் டு. இப்போ அடுத்த சென்டென்ஸ். அதுக்காக நீங்கள் குறிப்புகள் எடுத்துக்கொள்ளுங்கள். இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒவ்வொருவராக பேச வேண்டும். ஒவ்வொருவராக இங்கிலீஷில் என்னது? 1 by 1 அப்படின்னு சொல்லலாமா? 1 by 1 ஒருத்தராக நீங்கள் பேசணும். நீங்கள் 5 நிமிடங்கள் பேசுங்கள். 5 நிமிஷம் பேசுங்க. ரொம்ப சிம்பிளான வாக்கியங்கள் தான். உங்களால் ஈஸியாக முடியும். தப்பு இருந்தாலும் பரவாயில்ல, சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி கமெண்ட்டில் அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களால் அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை ஃபீல் பண்ண முடியும். அடுத்த வீடியோவில் இன்னொரு புது சிச்சுவேஷனில் எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.